பெண்களுக்கு சம உரிமை, பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் சொல்றாங்க. எங்க பாதுகாப்பு இருக்குது? எங்க பசங்களை நாங்க வளர்க்கறதுக்கு பயப்படுறோம். இதுக்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க இப்ப இருக்கிற எலெக்ஷன்ல இருக்கிற தேர்தல் இருக்கிற ஆளுங்க சரியில்லை. திமுக சொல்றீங்க? திமுக அதிமுக ரெண்டுமே சரியில்லை. இப்படிப்பட்ட ஆளுங்களை நிக்க வச்சு நடு ரோட்ல நிக்க வச்சு பெண்களை என்னைக்குமே ஒரு ஒரு துச்சமா நினைக்கிறானுங்க. அவனுங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு ரொம்ப ஒரு கொடுமையான தண்டனையா அவங்களுக்கு கிடைக்கணும். அதனால அவங்களே அதே மாதிரி இந்த ஆட்சி சரியில்லை இல்ல. என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா சரியா இருக்குங்களா? கண்டிப்பா அவங்க வந்து ஆயுள் தண்டனை. இந்த ஆட்சி சிறப்பா இருக்குங்களா? இல்ல, கண்டிப்பா இல்ல. தூத்துக்குடியில நடந்த விஷயம் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் தான். எந்த ஒரு பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது. ஒரு +2 படிக்கிற மாணவினா ஒரு குழந்தை, ஸோ அதை எப்படி ஒரு குழந்தையா பார்க்காம இந்த மாதிரி நடந்திருக்காங்கன்றப்போ அவங்களுக்கு ಸರ್ ಅವ್ರಿಗೂ ಅದೇ ತರ ಶಿಕ್ಷಣ ಕೊಡ್ಬೇಕು. ಯಾಕಂದ್ರೆ ಹೆಣ್ಮಕ್ಳು ಎಲ್ರಿಗೂ ಎಲ್ಲರ ಮನೇಲಿ ಹೆಣ್ಮಕ್ಳು ಇರ್ತಾರೆ. ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಅಕ್ಕ ತಂಗಿ ಜೊತೆ ಹುಟ್ಟಿರ್ತಾರೆ. வணக்கம்க்கா. வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்துல விளாத்திக்குளம்ன்ற பகுதியில் +2 மாணவி அவங்க தொடர்ந்து இது மாதிரி பாலியல் குற்றம் அதிகமாயிட்டே இருக்கு. தனிப்பட அமைச்சருக்குன்னு மட்டும் சொல்றாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பே சுத்தமா கிடையாது. அந்த நிலைமையில இருக்கு. இப்போ அந்த மாதிரி குற்றவாளி என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா சரியா இருக்குங்க? நீதி நேர்மை கோர்ட்டு போலீஸ்ன்னு போனா ரொம்ப நாள் கடந்துனே தான் போகும். பார்த்த இடத்துல நடந்த இடத்துலயே அங்கேயே தண்டனை கொடுக்கணும். சிவியரான தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனையை பார்த்து அடுத்தவங்க அந்த தப்பை செய்யக்கூடாது. அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணும். அதுதான் இப்போ பெண்கள் புரட்சி, பெண்களுக்கு சம உரிமை, பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் சொல்றாங்க. எங்க பாதுகாப்பு இருக்குது? ஒரு பெண் வந்து 12 மணி ராத்திரிக்கு எப்படி சுதந்திரமா நடந்து போறாளோ அன்னைக்குதான் பெண் உரிமை, பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றது நடைமுறைப்படுத்தப்படும். இதெல்லாம் கோர்ட்டு கேஸ் பாத்துக்கணும் அப்படின்னாக்கா அது ரொம்ப நாள் இழுத்துன்னு போய் அவன் தப்பிச்சு ஓடுறதுக்கான வாய்ப்பு தான் இது. உங்களுக்கு இது எந்த அளவுக்கு மன வலியை தருது? எங்க பசங்களை நாங்க வளர்க்கறதுக்கு பயப்படுறோம். இப்ப பெண் குழந்தைங்க, பேரன் பேத்தி அப்படின்னு வரும்போது, இல்ல ஸ்கூல்ல பெண் குழந்தைங்களை பாதுகாப்பா வீட்டுக்கு அனுப்பணும்னா கூட பயமா இருக்குது. வெளியே ஒரு பாத்ரூம் அனுப்பணும்னா கூட தனியா ஒரு குழந்தைய அனுப்ப முடியல. கூட இன்னொரு குழந்தைய சேர்த்துதான் அனுப்புறோம். நீங்க பலமுறை வாக்கு செலுத்திருப்பீங்க. இந்த இரு பேர் திராவிட கட்சிகள் திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சியில இருந்தாங்க. இந்த 2 கட்சி மாறி மாறி வந்தா இந்த குற்றங்கள் மட்டும் அதிகரிச்சே குறையல. இதை தவிர்த்து வேற யாரும் தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அரசியல் பேச விரும்பல. சட்டங்கள் மாற்றப்படணும். அது எந்த ஆட்சியா இருந்தாலும். தண்டனை கடுமையாக்கப்பட்ட குற்றங்கள் குறையும் நம்புறீங்க? ஆமா. நன்றி. வணக்கம். சொல்லுங்க. பெயருக்கா? பேர் மேகலா. மேகலா. தூத்துக்குடி மாவட்டத்துல விளாத்திக்குளம்ன்ற ஏரியால +2 படிக்கிற மாணவி, பள்ளிக்கூடத்துக்கு போற மாணவி வரைக்கும் இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய இதே மாதிரி கருப்பு அதிக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போகுது. இந்த ஆட்சி எப்படி இருக்கு? இல்ல இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும்? இப்படிப்பட்ட ஆளுங்களை வந்து நடு ரோட்ல தண்டனைன்ற இதெல்லாம் கொடுக்கவே கூடாது. அவங்களுக்கு நடு ரோட்ல நிக்க வச்சு அவங்க இந்த மாதிரி இதைதான் மட்டும்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளவு ஒரு கொடூரமான இது பண்ணியிருந்தா இது பூரா ஆண்கள் செய்யறதுதான். இதுக்கு முழு பொறுப்பும் வந்து கண்டிப்பா கட்சியில் இருக்கிறவங்க தான். இதை சரியான முறையில் அவங்க நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த மாதிரி தண்டனை ஒவ்வொரு பொண்ணுக்கும் நடக்காது. இதுக்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க இப்ப இருக்கிற எலெக்ஷன்ல இருக்கிற தேர்தல் இருக்கிற ஆளுங்க சரியில்லை. திமுக சொல்றீங்களா? திமுக அதிமுக ரெண்டுமே சரி. இந்த ஆட்சி எப்படி இருக்கு? தொடர் குற்றங்கள் பாலியல் குற்றங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த மாதிரி குற்றவாளி என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா சரியா இருக்குங்க? தூத்துக்குடியில நடந்த விஷயம் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் தான். எந்த ஒரு பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது. பட் அதை வந்து ஏன் இன்னும் அவங்க வந்து ஸ்டெப் எடுக்காம ஒரு முயற்சி பண்ணாம இருக்காங்கன்றது அதுவும் கொஞ்சம் கவலைக்கிடங்கான விஷயம் தான். கவர்மெண்ட் கண்டிப்பா ஸ்டெப் எடுத்து அதுக்கான ஒரு தக்க தண்டனை, தக்க முயற்சி இனிமேல அடுத்த ஃபியூச்சர்லயும் இந்த மாதிரி ஒரு குற்றம் வராத அளவுக்கு நடக்கணும். கண்டிப்பா எந்த கவர்மெண்டா இருந்தாலுமே நாங்க அதை சொல்றதுதான். ஏன்னா பொதுமக்கள் வந்து கவர்மெண்ட்டோ எந்த கவர்மெண்ட், ஸோ ஒரு லேடிஸ்க்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து அதுக்கான ஒரு குற்றத்தை அவாய்ட் பண்ணி ஸ்டாப் பண்றதுக்கான ஒரு விஷயம் செய்யணும். தொடர்ந்து இது மாதிரி குற்றங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா அந்த குற்றங்கள் குறையும் நம்புறீங்க நீங்க? ஏன்னா திமுக ஆட்சி பார்த்தாச்சு, அதிமுக பார்த்தாச்சு. இது தவிர்த்து புதுசா வேற யாரா இருந்தா நல்லா இருக்குமா? அந்த மாதிரி எதுவும் கருத்து சொல்றதுக்கு நான் இப்ப விருப்பமா இல்லை. பட் இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் ஒரு எந்த ஒரு கவர்மெண்டா இருந்தாலும் ஒரு ஸ்டெப் எடுத்துதான் சார் ஆகணும். கடுமையா இருந்தா கடுமையா கொடுக்கணும் சார். தண்டனை வந்து கண்டிப்பா ஒரு பெரிய தண்டனை கொடுக்கணும். அது இன் ஃபியூச்சர்ல அது நடக்காத அளவுக்கு நடந்துக்கணும். ஒரு பதவி நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி சீமான் ஒருத்தர் தெரியுங்களா? சீமான் தெரியுங்களா? கேள்விப்பட்டிருக்கோம். அவரு என்ன ஒரு வார்த்தையை பதிவு பண்றாருன்னா, இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால்
பொண்ணு ஒரு கருத்து சொல்றாரு, இந்த கருத்தை வரவேற்கிறீங்களா? உறுதிப்படுத்தப்பட்டா இருக்கிறதுன்றது அவரோட சொந்த கட்சியோட முடிவா சொல்லியிருக்காரு. பட் நம்ம தண்டனை தக்க நேரத்துல கொடுக்கறோமான்றது எந்த கவர்மெண்ட் அப்போதைக்கு ஆட்சியில இருக்காங்களோ அவங்க செய்யணும் சார். அதுவும் ஒரு உயிர் தானங்க அப்படி பார்த்தா. உயிர் தான் சார். இதுல இந்த கட்சி முடிவு கரெக்டா அந்த கட்சி முடிவு கரெக்ட்னு நான் இப்ப இங்க சொல்ல வரல. பட் எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கோ ஒரு சக மனுஷனுக்கு ஒரு தண்டனை நடக்கும்போது அது கண்டிப்பா முடிவு எடுக்கணும் சார். தொடர்ந்து இதே மாதிரி பாதுகாப்பு இல்ல, இந்த மாதிரி குற்றவாளி எந்த மாதிரி தண்டனை கொடுத்தா சரியா உங்க பார்வையில் எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா அப்படி பெண்களை என்னைக்குமே ஒரு ஒரு துச்சமா நினைக்கிறானுங்க. அவனுங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு ரொம்ப ஒரு கொடுமையான தண்டனையா அவங்களுக்கு கிடைக்கணும். அதிக குற்றங்கள் போதையில தான் நடக்குதுன்றாங்க. 2 ஆச்சு மதுவை வைக்கிறாங்க, இது எப்படி பாக்குறீங்க? மதுவால் அதிக குற்றங்கள் ஏற்படுது. மதுவை ஒழிக்கணும். அது ஓரளவுக்கு ஒழிச்சா நல்லதா இருக்கும். இதனாலேயே போதைப் பொருட்கள்ல நிறைய இது பண்ணி பெண்களை ரொம்ப வன்கொடுமை பண்ணி ரொம்ப ரொம்ப இது பண்றாங்க. அது ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்தா அரசாங்கம் கொஞ்சம் நல்லா இருக்கும். திமுக அதிமுக 2 பேரும் மது வைக்கிறாங்க. இவங்களை தவிர்த்து புதுசா யார் வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அரசியல்லாம் வேணாம். யார் வந்தாலும் அது நமக்கு எதுவும் இல்லை. யார் வந்தாலுமே பெண்களை ஒரு இதுவா நினைக்கணும். பெண்கள் நமது கண்கள்னு சொல்லியிருக்காரு. ஆனா அது யாரும் இதுவா நினைக்கிறதே இல்லை. எல்லாருமே பெண்களை ஒரு ஒரு இந்த ஒரு பொருளா தான் நினைக்கிறாங்க. பெண்கள் எவ்வளவு முக்கியம் நாட்டுக்கு அப்படின்றத யாருமே உணரல. அது உணராத வரைக்கும் நாடு இப்படிதான் இருக்கும். அது உணர்றதுக்காகவும் அவங்களுக்கு தக்க ஒரு ஒரு தண்டனை வழங்கணும். இது மாதிரி பெண்களை தொட்டா இந்த தண்டனை அவனுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு சட்டம் வரணும். சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டா சரியா இருக்குன்றீங்க? கடுமையான தண்டனை கிடைச்சி தண்டனையும் ஒரு இந்த மாதிரி பண்ணா பெண்களை தொட்டா இந்த மாதிரி அவனுங்களுக்கு இந்த தண்டனை கிடைக்கும் அப்படின்ற பயம் அவனுங்களுக்குள்ள வர வைக்கணும். அதை வர வச்சு ஒரு இது பண்ணா நல்லா இருக்கும். இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வருத்தத்தை அளிக்குது? வருத்தமா தான் இருக்கு. பெண்கள் எவ்வளவு ஒரு இதுவானவங்கன்ற ஒரு பெண்ணா பிறந்தாதான் தெரியும். அவங்களுக்கு பெண்களோட இது தெரியல. அப்படின்றப்ப அவனுங்க பெண்களை தொட்டா இதுதான் நடக்கும் அப்படின்ற அளவுக்கு அவனுக்கு ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா பெண்களை தொட்டாலே இந்த கடுமையான தண்டனை அவனுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு அச்சமா அவங்களுக்கு வரணும். கம்பல்சரி இது கிடைச்சே அவனுக்கு தண்டனை. பெண்களை தொடுறவனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும். நாளுக்கு நாள் அந்த கருப்பு அதிகமாயிட்டே இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா சரியா இருக்குங்க? குற்றவாளிக்கு தண்டனை உடனே தான் கொடுக்கணும். அதே சமயம் அவங்களுக்கு கடுமையா இருக்கும் தண்டனை. இந்த மாதிரி கடுமையா தண்டனை இருந்தாதான் இதை பார்த்து என்ன மாதிரி தண்டனை? எனக்கு தெரிஞ்சு ஆயுள் தண்டனை தான் கொடுக்கணும். ஆயுள் தண்டனை தான் கொடுக்கணும். இப்ப இந்த ஆட்சி எப்படிக்கா இருக்கு? சிறப்பா இருக்கு. ஏன்னா இந்த ஆட்சியில அதிக குற்றங்கள் நடக்குது. இது மாதிரி இந்த ஆட்சியில நிறைய இருக்குது. நிறைய இருக்குலாம் சொல்ல முடியாது. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை இந்த ஆட்சியில. இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு தெரிஞ்சு இல்லை. இன்னுமே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனிமேல நடக்காம இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் தான் இது நல்லபடியா முயற்சி எடுத்து அதுக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி பண்ணணும். அவங்க குடும்பத்துக்கும் இந்த பொண்ணுக்கும் நியாயம் கிடைக்கணும். உங்க கருத்து சொல்லுங்க. தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும்? ஃபேமிலிக்கு ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும். ஒரு +2 படிக்கிற மாணவினா ஒரு குழந்தை, ஸோ அதை எப்படி ஒரு குழந்தையா பார்க்காம இந்த மாதிரி நடந்திருக்காங்கன்றப்போ இவங்க தான் குற்றவாளின்னு கை காட்டப்பட்டாங்கன்னா அவங்களையோ கொடுக்கணும். தொடர்ந்து இது மாதிரி நடக்குது, அவங்க தண்டிக்கப்படுறது இல்ல. இப்போ ஒரு குற்றவாளி ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கறத பார்த்து அடுத்தடுத்து இருக்கிறவங்க திருந்துவாங்க. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒருத்தங்க அதிகமா தூண்டப்படுறதுக்கான ரீசன் இந்த ஆல்கஹாலா இருக்குமோ அப்படின்னு தோணுது. நான் எந்த கட்சிக்கும் சப்போர்ட்டும் இல்ல. மாற்று விரும்புறீங்க? ஒரு மாற்றம் வேணும். அட்லீஸ்ட் சரியான பட்சத்துல வேற ஆளுக்கு அது கேர்ள்ஸோட ஒரு சேஃப்டிக்கு கவர்மெண்ட் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இப்ப அந்த மாதிரி குற்றவாளி என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா சரியா இருக்குங்க? ஒரு பெண்ணை அந்த நீங்க எப்படி பாக்குறீங்க? சரியில்லைங்க. நம்ம சட்ட ஒழுங்கு சரியில்லை, நம்ம ஆட்சி சரியில்லை. ஏற்கனவே நிறைய பிரச்சனை இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. அதுல போயின்னு இருக்கும் போது இந்த மாதிரி பண்றது சரியில்லை. அவங்க வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸா ஒருத்தவங்க இருந்தாங்களா பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்களா? அது ஏன் ஒரு கூட பிறந்த அக்கா தங்கச்சி அம்மான்னு பார்க்காம ஏன் வேற ஒரு பார்த்து ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? திரும்ப அந்த மாதிரி குற்றம் நடக்க கூடாது. அதை தடுக்கணும். என்ன மாதிரி தண்டனை சரியா வரும் அவங்களுக்கு? கண்டிப்பா அவங்க இந்த ஆட்சி சிறப்பா இருக்குங்களா? இல்ல, கண்டிப்பா இல்ல. தொடர்ந்து இது மாதிரி பாலியல் குற்றங்கள் அதிகமாயிட்டே போகுது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இந்த மாதிரி குற்றவாளிகள் எந்த மாதிரி தண்டனை கொடுத்தா சரியா இருக்குங்க? அவங்களையும் அதே மாதிரி தான். அவங்களே வேற எதுவுமே பண்ண முடியாது. அது ஜெயில போட்டாலே அவங்க வெளியே வந்துருவாங்க. தூக்கு தண்டனையும் அவங்களுக்கு இப்ப அதெல்லாம் இப்போ இல்லாம போயிடுச்சு. அதனால அவங்களையும் அதே மாதிரி துண்டு துண்டா
ஏன்னா தொடர்ந்து இதே மாதிரி நடக்குது இல்லைங்க. இந்த ஆட்சி எப்படி இருக்குங்க? திமுக ஆட்சியில தான் இதெல்லாம் நடக்குது. இந்த ஆட்சி சரியா இருக்குங்களா எப்படி? இல்ல இதுக்கு மேல அது வந்தா சரியா இருக்காது. முன்னாடி வெளியே வச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாதான் ஓரளவுக்கு அது பயம் இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா சரியா இருக்குங்க? சார் எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாது. நான் கன்னடலையே பேசுறேன். நீங்க கர்நாடகா நாங்க கர்நாடகா தான் இங்க டூரிஸ்டா வந்திருக்கிறோம். நாங்க ಕನ್ನಡದಲ್ಲಿಯೇ பேசுறோம். உங்க ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ பேசுங்க. ಸರ್ ಅವ್ರಿಗೂ ಅದೇ ತರ ಶಿಕ್ಷಣೆ ಕೊಡ್ಬೇಕು. ಯಾಕಂದ್ರೆ ಹೆಣ್ಮಕ್ಳು ಎಲ್ರ ಮನೇಲಿ ಹೆಣ್ಮಕ್ಳು ಇರ್ತಾರೆ. ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಅಕ್ಕ ತಂಗಿರ ಜೊತೆ ಹುಟ್ಟಿರ್ತಾರೆ. ಅದೇ ತರ ಅವ್ರಿಗೂ ಅದೇ ಆ ಮಗುನ ಯಾವ ತರ ಚಿತ್ರಹಿಂಸೆ ಕೊಟ್ಟು ಸಾಯಿಸಿದ್ರು ಅದೇ ತರನೇ ಅವ್ರಿಗೂ ಚಿತ್ರಹಿಂಸೆ ಕೊಟ್ಟು ಸಾಯಿಸ್ಬೇಕು. வணக்கம் சார். வணக்கம் சார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம்ன்ற பகுதியில் +2 மாணவி கருப்பு இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இப்போ அந்த மாதிரி குற்றவாளி என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும்? இந்த குற்றங்கள் தடுக்கப்படணும்னா அவளுக்கு என்ன தண்டனை இருந்தாலும் சரியா இருக்குங்க? எல்லா வீட்ல எல்லா இடத்துலயும் பெண்கள் இருக்காங்க. அவங்க செஞ்சது அது தப்பு தான். அதுக்கு அவங்களுக்கு கடுமையான தண்டனை தான் கொடுக்கணும். என்ன மாதிரி தண்டனை? கடுமையான தண்டனை. திரும்ப அந்த மாதிரி குற்றங்கள் நடக்கக்கூடாது, பள்ளி மாணவிகள் பாதுகாப்பா இருக்கணும்னா என்ன சரியா இருக்கு? அதான் சார் அவங்க வெளியில வராத அளவுக்கு நம்ம பண்ணணும் சார்.